ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறோம். சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடக்கிற 49வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். சென்னை புக் ஃபேருக்கு. இந்த புக் ஃபேரில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஸ்டால் போட்டிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். எப்பயுமே நான் இது போகிறது தான், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக போய்கிட்டு இருக்கேன் ரெகுலராக. நான் போன 4 வருஷத்தில் இந்த வருஷம் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ட்ரி ஃபீ கேட்பாங்க, 10 ருபீஸ். இந்த வருஷம் அந்த என்ட்ரி ஃபீ கிடையாது. அது பெரிய அமௌண்ட் இல்லை, பட் அது இருந்தாலும் அந்த அமௌண்ட் கேட்கல அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். செகண்டாக வந்து சைன் போர்டு வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்த ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து நம்ம என்ட்ரி ஆனது லெஃப்ட் சைட்லேயே வந்து உங்களுக்கு எந்த ஸ்டோர் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த கடைக்கு நீங்கள் எப்படி போகலாம் அப்படிங்கிற சைன் போர்டு வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் தேடி போவோம் எந்த ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நமக்கு தேவையான ஸ்டோர் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய்க்கிடலாம். நிறைய புக்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான புக்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்க அனௌன்ஸ் பண்ணதே வந்து சென்னையோட பிக்கஸ்ட் புக் ஃபேர் அப்படின்னு சொல்லலை, ஏஷியாவோட பிக்கஸ்ட் புக் ஃபேர், அறிவுசார் திருவிழா, ஏசியாவின் மிகச்சிறந்த அறிவுசார் திருவிழா அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சென்னை புக் ஃபேர் வந்து ஜனவரி 8 தொடங்கி ஜனவரி 21 தான் வந்து முடியுது. இங்கே வந்து நடுவில் லீவ் நாள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த வருஷம் வந்து நாங்கள் பெருசாக ஒரு மாதிரி பிரமிச்சு பார்த்தது வந்து கிட்ஸுக்கு நிறைய ஸ்டால் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு நிறைய விதமான புத்தகம் இருந்தது. நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் போனப்போ வந்து கிட்ஸுக்கு ஸ்டோர் இருக்கும், நான் இல்லைன்னுலாம் சொன்னதில்லை. நல்லா பார்த்தா ஒரு 10லேருந்து 15 ஸ்டோர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் கிட்ஸுக்கு தான் இருந்தது. அதனால் கண்டிப்பாக கிட்ஸை கூப்பிட்டு போங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கிட்ஸோடு போங்க, ஃபேமிலியாக போங்க. நிறைய ஸ்டோர், நிறைய புத்தகம், நிறைய கிட்ஸுக்கான புத்தகம், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அண்ட் கிட்ஸுக்கு வந்து நம்ம புக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக வந்து அவங்களோட மொபைல் அடிக்ஷனை கம்மி பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலர் கொடுக்கறது, பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறம் ரீட் பண்ணுறது, டாட்ஸ் கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி புக்ஸ் நிறைய இருந்துச்சு. இங்கிலீஷில் மட்டும் இல்லை, தமிழ்லேயே நமக்கு நிறைய புக்ஸ் வந்து ஸ்டோரி டெல்லிங் பேஸ்ட் அந்த மாதிரி இருந்தது. நம்ம சின்ன பிள்ளையில் படித்த அந்த பரமார்த்த குரு கதைகள், அக்பர் பீர்பால் கதைகள், அந்த மாதிரி புக்ஸும் நிறைய இருந்தது. நிறைய கிட்ஸுக்கு வாங்கி கொடுங்க. நான் என்னோடய தங்கச்சி குழந்தைக்கு வந்து ஆக்சுவலாக விடுகதை புக்கு தான் வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா அவள் வந்து விடுகதையில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாள். எனக்கு விடுகதை சொல்லுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாள். ஸோ அவளுக்காகவே ஒரு புக்கு வாங்கியிருக்கிறேன், விடுகதை பேஸ் பண்ண புக்கு. இங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பொங்கல் ஹாலிடேஸ் வேறு வருது, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கிட்ஸை கூப்பிட்டு போங்க. ஆனால் அவங்களுக்கு புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். புக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு உலகம் வந்து கண்டிப்பாக திறக்கும். இமேஜினேஷன் பேஸ் பண்ண ஒரு உலகம் இருக்கும். அது அவங்களுக்கு அது பேஸ் பண்ண புக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். நம்மளும் வந்து அவங்கள மொபைல் பேஸ் பண்ணியே வச்சுருக்கக்கூடாது. ஸோ அதனால் இங்கே கூப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கோ இல்லை வீக்கெண்ட்க்கோ சும்மா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புக் ஃபேருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது என்ட்ரி ஃபீ 10 ருபீஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நீங்கள் ஒரு தடவை உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி ஃபீ திருப்பி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் அந்த என்ட்ரி ஃபீயும் இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் வெளில போய்க்கலாம், எவ்வளோ டைம் வேணாலும் உள்ளே போய்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பொங்கல் ஹாலிடேஸ்க்கோ இல்லை வீக்கெண்ட்க்கோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வந்து இங்கே ஏகப்பட்ட புக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு புக் செலக்ட் பண்ணிட்டு தான் வருவீங்க. அண்ட் நான் ஒரு ரைட்டர் எழுதுனதை படிச்சிருக்கேன், புத்தகங்கள் தான் உங்களை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த தேசாந்திரி பதிப்பகத்தில் நாங்கள் 2 புக்கு வாங்கினோம். ஏன்னா எனக்கு வந்து இந்த எஸ். ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட யூடியூப்பில் வேணாலும் நீங்கள் போய் பாருங்கள். அவர் நிறைய பேசியிருப்பார், அவர் ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பார், சினிமா ரிலேட்டட் நிறைய பேசியிருப்பார், அந்த பழைய படங்களை பற்றி நிறைய பேசியிருப்பார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட புத்தகங்களில் வந்து தேசாந்திரி எனக்கு ரொம்ப ஃபேவரட். அண்ட் இந்த ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படிங்கிறது பயங்கர ரொமான்டிக்காக இருக்கும். 90s கிட்ஸு அப்புறம் 80s கிட்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வீக்கெண்ட் இல்லை, இயர் எண்டில் வந்து ஆனுவல் லீவுக்கு வந்து நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவீங்க. ஸோ அப்போ அங்கே உங்களுக்கு ஒரு காதல் வந்து கண்டிப்பாக வரும். காதல்னாலும் சும்மா யாரோ ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ அதை வந்து இந்த சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படிங்கிறது ஞாபகப்படுத்தும். அண்ட் வந்து நான் சொன்ன அந்த குழந்தைகளுக்கான தமிழ் புத்தகம் கிடைக்கிற இடம் இது தான். இங்கே நிறைய கதை இருந்துச்சு, தமிழ் கதை ரிலேட்டடில். இங்கே தான் நான் வந்து அந்த விடுகதை புக் வாங்கிட்டு போயிருந்தேன்.
இந்த புத்தக திருவிழாவில் கிடைக்காத புத்தகங்களே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ புக்ஸ் இருக்குது. இலக்கியம் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது, குழந்தைகள் சார்ந்தது, பெரியவங்களுக்கு ரிலேட்டடானது, கவிதைகள், நாவல்கள் அப்படின்னு ஏகப்பட்ட தலைப்பில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருந்தது. எல்லா விதமான புத்தகம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இங்கே அவ்வளோ புக்ஸ் இருக்குது. அம்பேத்கர் சிலை வச்சுருக்க இந்த ஆதி திராவிடர் அறிவுக்கூடமில் பெரும்பாலும் அம்பேத்கர் புத்தகங்கள் நிறைய இருந்தது இங்கே. அம்பேத்கர் சார்ந்த புத்தகங்களும் அம்பேத்கர் எழுதிய புத்தகங்களும் நிறைய இருந்தது இங்கே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நாங்கள் புக் ஃபேரை சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து காலச்சோடு உள்ளே போயிட்டோம். காலச்சோடு பப்ளிகேஷனில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அவங்க புக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அலைண்டாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சலுகை விலை நோட்கள் வந்து தனியாக வச்சுருப்பாங்க, நாவல்கள் தனியாக, கவிதைகள் தனியாக, ரைட்டர்ஸ் பேஸ் பண்ண புக்கெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அவங்களோட பெஸ்ட்டு செல்லிங் புக்ஸு, பெஸ்ட்டு ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இங்கேருந்து ஒரு 2 புக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் அதெல்லாம் கடைசியாக நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். கண்டிப்பாக ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு காட்டுறோம். ஸோ இங்கே வந்து புக்ஸ் மட்டும் இல்லாமல் மைதானத்தில் வந்து உங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து தோல்பாவை கூத்து பார்த்தோம். அண்ட் வந்து ஈவினிங் வந்து வைரமுத்து அவர்கள் வர்றதா சொல்லியிருந்தாங்க. நிறைய புத்தக வெளியீடும் வந்து இந்த புக் ஃபேரில் வந்து நடக்கும். அதுவுமே நீங்கள் வந்து அந்த மைதானத்தில் போய் உட்காந்து பார்க்கலாம். இங்கே என்ட்ரி ஃபீ இல்லை அப்படிங்கிறனால நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன், நிறைய கூட்டம் கண்டிப்பாக வீக்கெண்டில் வரும். இன்றைக்கும் அவ்வளோ கூட்டம் வந்திருந்தது. சரி, இந்த புக் ஃபேரை சுற்றி பார்க்க கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி சும்மா பார்த்தோம். சுற்றி பார்த்ததுக்கே வந்து எங்களுக்கு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் கம்ப்ளீட்டாக டாப் டு எண்ட் வரைக்கும் பார்க்கல. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆயிரக்கணக்கான புக்ஸ் ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களால் அவ்வளோ தூரம் சுற்றி பார்க்க முடியல. நாங்கள் சில செலக்டடான புக் ஸ்டால்ஸ் மட்டும் உள்ளே தான் போனோம். அண்ட் எல்லா புக்ஸையும் நாங்கள் பார்க்க முடியல, வாங்கவும் முடியல எங்களால் நிறைய புக்ஸு. ஸோ அது ஒரு வருத்தம் தான். பட் இருந்தாலும் இந்த புக் ஃபேர்லேயும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அண்ட் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் மறுபடியும். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புக் ஃபேர். நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கிட்டோம், 4-5 புக்ஸ் தான் வாங்கியிருக்கிறோம். அடுத்து இங்கே சாப்பிட்றதுக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்றது ஏதாவது சாப்பிட்டுட்டு வைரமுத்து வராராம் 6 மணிக்கு. அதை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். அவ்வளோதான், முடிச்சு. பாய்.